வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு வந்து கனவா மீன். இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் இடத்துல வந்து கடம்பா மீன் சொல்லுவோம். இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. உடம்புக்கு ஹெல்த்தி அதிகமாக இருக்குது. ரத்த சோகை உள்ளவங்க சாப்பிட்லாம். அப்புறமா வந்து விட்டமின் B12 இருக்குது இதில் அதிகமாக. அதேமாதிரி ஜிங்க் வந்து இருக்குது இதில். ஜிங்க் கட்டன் அதிகமாக இருக்கிறதுனால நல்லது, உடம்புக்கு இம்யூனிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இதை ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு நாங்கள் பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவும் இது, சீ ஃபுட்டு. அதனால் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு இந்து உப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்து உப்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். கிட்னிக்கு ரொம்ப நல்லது. 1½ டீஸ்பூன் மிளகுத்தூள், பெப்பர் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் பெப்பர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். அதே போல் இது வந்து தண்ணி நல்லா வந்து இதை இருத்து வச்சுக்கோங்க. தண்ணி இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து இதிலேருந்து ஆல்ரெடி நம்ம இதை செய்யும் போது தண்ணி இதிலேருந்து வெளியே வரும். அதனால் தண்ணியை நல்லா இருத்துட்டேன். அப்போ தான் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணிங்க இருக்கும், அதிலேயே மசாலா போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணேன், தண்ணியை நல்லா இருத்துட்டு இந்த உப்பு, இந்த பெப்பர்லாம் நம்ம போட்டதெல்லாம் உள்ளே நல்லா ஏறத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிங்க. இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணது கூடவே திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் நேரம் ஊறணும். ஒரு 10 நிமிஷம் வந்து இதை ஊற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூடவே வந்து நான் கருவேப்பிலை, அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கினேன். இது எப்படின்னா நீட்டாக தனித்தனியாக இருக்குது பாருங்க, அந்த மாதிரி கட் பண்ணிங்க. ஏன்னா இது கூடவே வேகும்பொழுது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஆனியனோட டேஸ்ட்டும் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நான் ஆனியன் மட்டும் ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கினேன். நீங்களும் அதேமாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு. சீ ஃபுட்டு வந்து நம்மளுக்கு நல்லது ரொம்ப உடம்புக்கு. இதில் நிறைய விட்டமின்லாம் இருக்குது. அதனால் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து சூடான பிறகு ஆயில் சேர்க்குறேன். ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துங்க. ஏன்னா இது வந்து நான் ஆயிலே தான் வேக போகுது இது. அதனால் 4 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா சூடாகிடுச்சிங்களா? சூடானதும் நம்ம மசாலா அந்த 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணதை திருப்பியும் இதில் நல்லா பொறுமையாக போடுங்க. எண்ணெய் மேலே அடிக்காத பார்த்து பொறுமையாக அப்படியே அடுக்குங்க. கொஞ்சம் நல்லா பரவலாக வைங்க. நல்லா விட்டுட்டு சுற்றி கொஞ்சம் ஆயில் விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து அதை வந்து ஸ்லோ ஃபயரில் மூடி போட்டு வேக விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க, தண்ணி எவ்வளோ வந்துடுச்சிங்களா? நல்ல தண்ணி வந்துடுச்சு. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி நல்லா இதிலேயே வந்துடும். அதனால் நான் தண்ணி ஆட் பண்ணல. ஒரு 2 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி எப்படி இருக்குது, வந்திருக்கு. என்ன பண்ணணும், அதனால் பொறுமையாக நிதானமாக இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே திருப்புங்க. ஏன்னா வந்து அடியில் வந்து கொஞ்சம் குக்காக இருக்கும், மேலே கொஞ்சம் அப்படியே இருக்குது பாருங்கள், குக்காகாது இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாக திருப்புங்க. எல்லாத்தையும் நல்லா திருப்புங்க. இது கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் நான் திருப்புறேன். ஏன்னா கீழே விழுந்துடும். அதனால் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா திருப்பிங்க. இதேமாரி தண்ணி நல்லா வந்திருக்கு. ஏன்னா இந்த தண்ணியில் தான் இது வேகணும். திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடியை போட்டுருங்க. மூடியை போட்டதும் பாருங்கள், தண்ணி இருக்குது, இன்னும் இருக்குது தண்ணி. 10 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகுது. திருப்பி என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி திருப்பி விட்டுங்க. ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. சிம்பிளாக மெத்தடில் ஆரோக்கியமான உணவை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்.
ஃபுல்லாத்தையும் திருப்பிட்டிங்கன்னா அதே போல் திருப்பிட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடியை போட்டுடலாம். நான் உங்களுக்கு பொறுமையாக இதை காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. நல்லா பொறுமையாக அழகாக எல்லா இதுவும் குக் ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டுட்டு திருப்பி மூடியை போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்லோ ஃபயரில் போடணும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்லோ ஃபயரில் தான், அப்போ தான் நல்லா வேகும். நான் இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கினேன். நீங்கள் பார்த்தீங்க ஃபஸ்ட்டு தான் வீடியோவில் காட்டினேன். பெருசாக இருந்தது, அதை பொடியாக கட் பண்ணிக்கினேன். ஏன்னா இது வேகிறதுக்காக, அதனால் நான் பொடியாக கட் பண்ணிக்கினேன். நீங்களும் இதே மாதிரி மீடியமாக கட் பண்ணிங்க. ரொம்ப பெருசாக வேணாம். பெருசாகும் போது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சின்னதாக இருக்கும்போது டேஸ்ட்டும் நல்லா, அதில் எல்லாமே உப்பு காரம் எல்லாம் சீக்கிரமாக ஏறிடும். அதனால் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி ட்ரை ஆகிடுச்சிங்களா? இப்போ வேணும்னா ஆயில் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம், ஏன்னா அடி பிடிக்கும். இப்போ மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இதுலேயே ஸ்லோ ஃபயரில் வைக்கும்போது அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் வேணும்னா ஆயில் விட்டுக்குங்க. நான் ஆயில் விடலை, மூடி போட்டுருங்க. திருப்பியும் ஒரு 10 மினிட்ஸ் மூடி போடுறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நானே 10 மினிட்ஸ் விட்டேன், கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் பிடிச்சிருக்குங்களா? அதனால் ஒரு 5 மினிட்ஸில் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆயில் வேணால் கூட இப்போ விட்டுக்கலாம். நான் விடலை ஆயிலை. நீங்கள் ஆயில் வேணால் விட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே கூட செக் பண்ணிக்கங்க. ரொம்ப ஒன்றும் அடி பிடிக்கல, மீடியமாக கடைசி முடியுது இது ஃபைனலு. அதனால் கொஞ்சம் பாருங்கள், இதை கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செய்யுங்க. கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதான். ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து ஸ்லோ ஃபயர்லேயே இதை விட்டுருக்கேன். ஏன்னா ஸ்லோ ஃபயரில் 40 மினிட்ஸ் விடும்போது தான் இது நல்லா வேகும்போது தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இப்போ நான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன். இதை இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்காக ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.